மாயா அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஒருத்தரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலை. அவர் ஒரு கிறிஸ்டின் கிடையாது, அவர் ஒரு ஹிந்து, என்னை விட கொஞ்சம் வயசும் அதிகம், தாடி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நிவின் பாலி நடித்த பிரபேந்தன் கேரக்டருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அதனால தான் சில பேருக்கு மாயாவோட அந்த காதலன் நிவின் பாலி தானா, அதாவது மாயாவோட காதலன் பிரபேந்தன் தானா அப்படின்னு டவுட் வருது. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரபேந்தன் தான் மாயாவோட காதலன் அப்படின்னா ஏன் ஃபஸ்ட்டு அவனோட ரூமில் அவளை பார்க்குறப்போ பயந்து போகிறான்? சரி, திடீர்னு நைட்டில் தன்னோட ரூமில் ஒரு பொண்ணை பார்த்தா யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க, அது நார்மல் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவ கூடவே இருக்கிற பிரபேந்தனுக்கு அவளை ஏன் அடையாளமே கண்டுபிடிக்க முடியலை? மாயாவுக்கு தன்னோட மரணத்தை பற்றியும் தான் யாருன்றதை பற்றியும் நினைவில்லாமல் இருக்கலாம், அது ஓகே. ஆனால் பிரபேந்தவனுக்கு அவனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் நினைவில் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்போ அவளோட பேர், மூஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோமா இல்லையான்னு கூட அவனுக்கு ஒரு ஃபீலிங் கூட வரல. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி எப்பவுமே சந்தித்ததே இல்லை. அதாவது பிரபேந்தன் மாயாவோட காதலன் இல்லை. சரி, அப்படின்னா அடுத்து நமக்கு இன்னொரு கேள்வி வரும். அது என்னன்னா, ஏன் இறுதியில் பிரபேந்தன் நான் தான் மாயாவோட காதலன் அப்படின்னு அவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? அதுக்கு தான் அந்த முதியவர் கதாபாத்திரம் பிரபேந்தன் கிட்ட சொல்கிறாரு, மாயாவோட பெற்றோருக்கு ஒரு க்ளோஷரை நீ கொடுக்கணும், அதாவது அதுதான் அவளோட ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்க ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த க்ளோஷருக்காக தான் பிரபேந்தன் மாயாவோட பெற்றோரை சந்திக்க போகிறான். அதுக்காக தான் அந்த காதலன் பற்றிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பிரபேந்தனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறது ஒரு வகையில் பொய் தான், ஆனால் முழுக்க பொய்யும் இல்லை. ஏன்னா மாயாவுக்கு உண்மையிலேயே பிரபேந்தனை பிடிச்சிருந்தது, ஆனால் அது அவள் இறந்ததுக்கப்புறம் தான். அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள நேசம் அவளோட மரணத்துக்கு பின்னாடி தான் உருவாகுது. அதனால தான் அவள் சொல்கிறது பொய்யல்லாத பொய். அந்த பொய் தான் மாயாவோட ஆன்மாவுக்கு மோட்சம் கொடுக்குது. ஒரு காற்றை போல வந்து அவனுக்கு நன்றி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி வரும். சரி, அப்படின்னா ஏன் அந்த காதலன் பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பிரபேந்தனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி ஒன்று இருக்குது. அந்த தியரி என்னென்னா, மாயா பிரபேந்தனோட மனசில் உருவான ஒரு மித்யா பிரம்மம் மட்டும்தான். பிரபேந்தனோட அம்மாவோட மரணம் அவனை ஏற்கனவே மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் நேசித்த பெண்ணோட மரணமும் அவனோட மனசை முழுசாக உடச்சிடுது. அதனால தான் அவனோட மனசு ஒரு கற்பனை கதாபாத்திரமாக டெல்லுலுவை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை படத்தில் வர மனநல மருத்துவர் அவனுக்கே சொல்கிறாரு, உன் மனசுக்குள்ளே ஆழமான ஒரு காயம் ஒன்று இருக்குது, அதை நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அது மறையாது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் பிரபேந்தன் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வரப்போ டெலிலு அவனோட கண்கள்லேருந்து மெதுவாக மறைஞ்சு போயிடுறா. அதனால தான் அவளோட பேர் மாயா, படத்தோட பேர் சர்வ மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி ரொம்ப அழகாக தான் இருக்குது, எனக்கும் இதை நம்பணும்னு ஆசை தான். ஆனால் படத்துலேயே இதுக்கு எதிரான நிறைய காட்சிகள் இருக்குது. அதாவது டெலிலு பிரபேந்தனோட மனக்கற்பனை மட்டும் இல்லை அப்படின்னு காட்டுற காட்சிகள் நிறையா இருக்குது. மற்றவங்களாலையும் டெலிலுவை உணர முடியுது. அவளால் மற்றவங்களுக்கும் ஃபிசிக்கலாக இம்பேக்ட் கூட ஏற்படுது. அதனால் அவள் ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் இல்லை அப்படின்னு கிளியராக நமக்கு தெரிய வருது. சின்ன சின்ன குறைகள் நிறையா இருந்தாலும் சர்வமாயா ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம் தான். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பற்றியும் சர்வமாயா திரைப்படம் பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.